ஹாய். இன்னைக்கு ஒரு சொதப்பலான வீடியோ. இந்த மாதிரி சம்பவங்களும் என் வாழ்க்கையில் நிறையாவே நடக்கும். அதை நான் அந்த வீடியோவில் இப்போ காட்டினதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, பேசாமல் தூங்கி இருக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஒரு டைலாக்னு சொல்லுவேன். சாப்பாடு மிஞ்சிருச்சு, சரி என்ன பண்ணலாம். மேக்ஸிமம் சாப்பாடு மிஞ்சினா பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க. சரி என்ன இடியாப்பம் பண்ணியிருந்தாங்களே, நம்ம எப்படி அதை விட முடியும் அப்படின்ட்டு அன்றைக்கி பழைய சாப்பாடு மீந்ததை வச்சு வடகம் போட்டேன். வடகம்லாம் என்னமோ டேஸ்ட்டாக நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறமா தான் வீடியோவே எடுத்து போடுறேன். ஆனால் என்ன, அந்த வீடியோவில் எடுத்த மாதிரி வரும்னு பார்த்தா என்னமோ உதிரி உதிரியாக பக்கோடா உதிரி மாதிரி வருது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி வந்தால் நான் எங்கே இதை எடுத்து போடுறது? சரி பரவாயில்ல, இப்படி தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை கீழே போடவே எனக்கு மனசு வரல. சரின்னு சொல்லிட்டு அப்பளம் பொரிச்சதுக்கப்புறம் இதையும் சேர்த்து பொரித்து எடுத்துட்டேன். சரி நல்லா இருக்கான்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னால் இன்ன வரைக்கும் நம்பவே முடியாத ஒரு விஷயம், ஏன்னா கரெக்டான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதான் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு இந்த உப்பு பொருளை பயங்கரமாக சொதப்புவேன். ஆனால் இதில் கரெக்டாக உப்பு போட்டு சூப்பராக இருந்தது டேஸ்ட். ஆனால் என்ன இந்த மாதிரி வரதான் மாட்டேன்ருச்சு. அடுத்த முறை இடியாப்பம் உலக்கில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்போயாவது ஒழுங்காக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சும்மா இல்லாமல் எல்லோரும் வடகம் போடுங்க, நிறைய வடகம் போட்டுட்ருந்தாங்க. சரி நமக்கு அரிசி வடகம் தானே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜவ்வரிசி வடகம், அந்த வடகம், இந்த வடகம்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் இது இங்கே ஃபேமஸ் அப்படின்ட்டு. சரி சாப்பாடு மீந்து போனாலும் இதை செஞ்சுருந்தேன். 2வது இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன வடகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வடகம் போட்டு ப்ராப்பராக வருமானு சொல்லுங்கள். இதுக்கிட்ட உட்காந்து நான் சண்டை போட்டு எல்லாத்தையும் இப்போ உட்காந்து பிரிக்கணும். இது பயங்கரமாக வேறு நறுக்கு நறுக்குன்னு குத்துது. இது எப்போ பிரிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு. அடுத்த தடவை ப்ராப்பராக இடியாப்ப உலக்க வச்சு கரெக்டாக பிழியணும். ஆனால் இடியாப்ப உலக்கூட அச்சு போடாமல் முறுக்கு அச்சோடதை எடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சா தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மர் வந்தால் என்ன ட்ரை பண்ணுவீங்க? என்ன மாதிரியான ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.